ஓகே, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா புதுசாக சாப்டர் ஆரம்பிச்சிருக்கோம். 11th சாப்டரு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு 3 அடுத்து 12 எல்லா சாப்டரும் போட்டிருக்கோம். ஸோ தனித்தனியாக கொடுத்து அதை டைம் வேஸ்ட் பண்ணுறதோட ஒரே ஒரு பிளேலிஸ்ட் லிஸ்ட்டோட நான் கொடுத்து முடிச்சிடுறேன். ஸோ பாருங்கள், எத்தனை பேர் பயாலஜி எக்ஸாமுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். யார் வெயிட் பண்ணுறாலாம் இருக்க மாட்டீங்க, ஒரு கடுப்பில் தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த மாதிரி நம்ம போடுறது. ஸோ புக் பேக் கொஷின் என்ன படிக்க முடியல, சரியாக நான் மார்க் பண்ணல, ஸோ எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியல, அந்த மாதிரி நிறைய கேசஸில் இருப்பீங்க. சார் நடத்தும் போது சில பேர் கவனிச்சிருக்கவே மாட்டீங்க, சில பேர் தூங்கியிருப்பீங்க. அந்த மாதிரியான எல்லா கேட்டகரிஸ்க்கும் நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சாப்டர் வந்துட்டு ஒரு ஈஸியான சாப்டர்னே சொல்லுவேன். 9 வரைக்கும் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 10வது கொஸ்டின்லேருந்து இப்போ நம்ம பார்ப்போம். வாட் இஸ் எண்டமிசம்? எண்டமிசம்னா என்ன? நான் ஒரு ஜென்ரல் ஐடியா உங்களுக்கு தரேன் பாருங்கள். இப்போது எண்டமிசம்னா இப்போ எப்படி பனிக்கரடியை தூக்கிட்டு வந்து இங்கே நம்ம வீட்டில் நம்ம ஊரில் விட முடியுமா? அது உயிர் வாழுமா? செத்துரும் இல்லை? அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மானுக்கு நல்லா திரும்ப பனி பிரதேசத்தில் விட்டு அதுவும் செத்துரும் இல்லையா? ஸோ இப்போது ஒரு தாமரை பூச்செடி எடுத்துகிட்டு போயிட்டு டெசர்ட்டில் வளர்க்க முடியுமா? ஸோ அதுதான் அந்தந்த இடத்துக்குரிய அந்தந்த செடி கொடிகள், அந்தந்த இடத்துக்குரிய அந்தந்த விலங்குகள், அதுதான் எண்டமிசம்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எக்கோலாஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் எ ஸ்பீஷியஸ். எக்காலஜின்னா என்ன? சுற்றுச்சூழல் ஆஃப் எ ஸ்பீஷியஸ் பீயிங் நேட்டிவ் டு எ சிங்கிள் டிஃபைன்டு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். ஐயோயோ, ஓகே, இதில் கீவேர்ட் என்னன்னு பாருங்கள். சிங்கிள் டிஃபைன்டு ஜியாகிரபிக் லொக்கேஷன், அதாவது எக்கோலஜி ஸ்டேட் ஆஃப் எ ஸ்பீஷியஸ். எக்கோலஜி ஸ்டேட் ஆஃப் எ ஸ்பீஷியஸ்னால் அந்த ஸ்பீஷியஸ்க்குரிய அந்த சுற்றுச்சூழல் அதுக்குரிய நேட்டிவ் சிங்கிள் டிஃபைன்டு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். அதாவது அதுக்குரிய ஒரே ஒரு நேட்டிவ், அது மட்டும்தான் பனிப்பிரதேசத்தில் மட்டும்தான் அது வாழும், வேறு எங்கேயுமே அது வாழாது. பனிக்கரடின்ற மாதிரி சச்சஸ் ஒரு ஐலாண்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம். சரி, கங்கா இப்போ அதிகமாக இருக்குது, ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை டிஃபைன்டு ஜோனாக இருக்கலாம். சொன்ன மாதிரி பனிப்பிரதேசம் இந்த டெசர்ட்டில் மட்டும்தான் வாழும், இல்லை ஆர் எனி டைப் ஆஃப் ஹேபிட்டட் எதுவாக வேணால் இருக்கலாம். அவங்க ஜென்ரலாக சொல்கிறது தான். ஸோ ஆர்கனிசம் தட் ஆர் இன்டைஜினஸ் டு எ பிளேஸ் ஆர் நாட் எண்டமிக் டு இஃப் தே ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் எனிவேர் எல்ஸ். அதாவது எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய அனிமல்ஸ் வந்துட்டு இது கிடையாது, எண்டமிக் ஸ்பீஷஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. how many hotspots are there in India? name them. ஸோ ஹாட்ஸ்பாட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த கேள்வி. ஸோ ஹிமாலயா, வெஸ்டர்ன் காட்ஸ், இந்தோ பர்மா இன்க்ளூட்ஸ் என்டையர் நார்த் ஈஸ்ட் இந்தியா எக்ஸப்ட் அசாம் அண்டு அந்தமான் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சண்டர்லேண்ட்ஸ் இன்க்ளூடிங் நிக்கோபார் குரூப்ஸ் ஆஃப் ஐலாண்டு. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஹிமாலயா, வெஸ்டர்ன் காட்ஸ், இந்தோ பர்மா, சண்டர்லேண்ட் இது மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா என்டையர் ஹிமாலயாவும், ஸோ அதோட ஏரியா எவ்வளோ தூரம் பரப்பாக கவர் ஆகுதுன்னா பார்க்க முடியும். முதல்ல கீ வந்துட்டு அந்த 4 வேர்டு இருக்கா? ஸோ அதுதான் அந்த 4 வேர்டுக்கு தான் மார்க்கு. ஸோ பாருங்கள், வாட் ஆர் த 3 levels ஆஃப் பயோடைவர்சிட்டி? ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி, கம்யூனிட்டி ஆர் இக்கோலஜிக்கல் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. இது 3 தான் அங்கே வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி, பயோடைவர்சிட்டி. அப்புறமா நேம் த ஆக்டிவ் கெமிக்கல் ஃபவுண்ட் இன் த மெடிசினல் பிளான்ட். அதாவது இந்த அந்த இதை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு, அந்த ஸ்பேஸ் விடாமல் அடிச்சிருக்காங்க. ஸோ பார்த்துங்க, இந்த மெடிசினல் பிளான்ட் என்னது? ரவுஃபுலியா வாட்டமோரியா. என்னங்கடா இதெல்லாம் பேர்? வாட் டைப், அதாவது வாட் டைப்புக்கும் ஸ்பேஸோட காணும். வாட் டைப் ஆஃப் டைவர்சிட்டி இட்ஸ் பிலாங் டு. என்ன இதில் வந்துட்டு கெமிக்கல் இருக்குது, என்ன டைப் ஆஃப் டைவர்சிட்டிக்கு பிலாங் டுன்றது தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இது என்ன ஜெனட்டிக்ஸு அதெல்லாம் தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் பேர் அப்படியே எழுதுங்க, எனக்கு வாயிலேன்னு வளையலுங்க. உங்கள் சார் எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி சொல்லுங்கள். இல்லைன்னா ஸோ அந்த ஃப்ளவர் பேர் அதில் இருக்க மெடிசன் பிளான்ட் க்ரோயிங் இன் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயா. மெடிசனல் அது வந்துட்டு ஒரு மெடிசனல் பிளான்ட்டு க்ரோயிங் இன் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸ் அது எழுதிங்க. கன்சர்வேஷன் ஆஃப் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது அந்த கெமிக்கல் பேர் தான் நினைக்கிறேன், ரிசர்பைன். ஆமாம், இந்த கெமிக்கல் பேர் ரிசர்பைன். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க, இந்த கெமிக்கல் பேர் ரிசர்பைன் இதுதான். ஓகேங்களா? அண்டு ஜெனட்டிக் டியூ டு ஜெனட்டிக் டைவர்சிட்டி, அதாவது வாட் டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டிஸ் பிலாங் டுன்னு கேட்டால் ஜெனட்டிக் டைவர்சிட்டி.
நம்ம இப்போ வந்துட்டு இங்கே 3 டைப் ஆஃப் டைவர்சிட்டி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்கு, நெக்ஸ்ட்டு ஸ்பீஷஸ், அடுத்து கம்யூனிட்டினா அதில் இதோட டைவர்சிட்டி வந்துட்டு ஜெனட்டிக் டைவர்சிட்டி. அப்புறமா இதோட கெமிக்கல் வந்துட்டு ரிசர்பைன். ஸோ இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இது ஜெனட்டிக் டைவர்சிட்டி, அப்புறம் ரிசர்பைன். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இது. நெக்ஸ்ட்டு அமேசான் ஃபாரஸ்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ லங்ஸ் ஆஃப் பிளான்ட், ஜஸ்டிஃபை தி ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் நம்ம புக் பேக் படிக்காமல் போய் எக்ஸாம் அதில் உட்காரும் போது என்னடா அமேசான் ஃபாரஸ்ட் தான் லங்ஸ்ன்றாங்க, கிட்னின்றாங்க, மூளைக்காடு தான் மூளைன்றாங்க, அப்படி இப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின் நம்ம நினச்சிருப்போம், பட் இட்ஸ் ஆல்சோ புக் பேக். ஸோ என்னன்னா த அமேசான்னொடனே அதான் போது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் a vast area harboring millions of species also called lungs of plant. அமேசான் ஃபாரஸ்ட்டை பற்றி கொஞ்சம் பாட வேண்டியது. இது வந்துட்டு வேஸ்ட் ஏரியானா பெரிய ஏரியா, ஹார்பரிங் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ்னால் அதுக்குள்ளே ஹார்பரிங்னா இந்த போட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஹார்பர்னால் நிறைய பொருட்கள். அது ஹார்பரிங் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ். அதுக்கு இன்னொரு பேர் லங்ஸ் ஆஃப் பிளானட். லங்ஸ் ஆஃப் பிளானட்டா? லங்ஸ் ஆஃப் பிளான்ட் இல்லை, லங்ஸ் ஆஃப் பிளானட். சரிங்களா? More than 20% of world oxygen is produced in Amazon rainforest. எங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிட்டு எரிச்சிட்டே வராங்க. இவங்களை வச்சு என்ன பண்ணுறதோ 20% விட்டால் 15 மாறிடும் போல். ஓகே, 20% வந்துட்டு வேர்ல்ட் ஆக்சிஜன் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான். ஓகேங்களா? இட் ஆல்சோ ஸ்டோர் CO2, ஹீட் ட்ராப்பிங் கேஸ் தட் இஸ் மேஜர்லி காஸ்ட் ஃபார் குளோபல் வார்மிங். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இது வந்துட்டு அப்புறம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கேஸஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட இது பிடிச்சி வச்சுக்கோம். ஸோ தட் குளோபல் வார்மிங் எவ்வளோ நடக்காது. இதை ஃபாரஸ்ட் இருக்கிற வரைக்கும் நடக்காது, ஃபாரஸ்ட் இல்லைன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் ரெட் டேட்டா புக்கு? வாட் டூ யூ நோ அபவுட் இட்? ரெட் டேட்டா புக்குன்னா என்ன? ரெட் டேட்டா புக்குனா பென்டனில் வர மாதிரி சவுப்பு புக்குன்னு நினச்சிங்களா? அதுதான் கிடையாது. ஸோ ரெட் டேட்டா புக்னா வந்துட்டு என்னென்னா, ரெட் டேட்டா புக் ஆர் ரெட் லிஸ்ட் இஸ் கேட்டலாக் ஆஃப் டாக்ஸா ஃபேஸிங் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். அதாவது இது இருக்கிற எல்லாமே வந்துட்டு என்டேஞ்சரஸ் ஸ்பீஷஸ் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் போய் என்டேஞ்சரஸ் ஸ்பீஷஸ் ரெட் டேட்டா புக் லிஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா நீங்கள் வாழ்நாளில் பார்த்திராத மற்றும் கண்டிராத உயிரினங்கள்லாம் அதில் கிடக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு IUCN அப்படின்னா என்ன? இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் விச் இஸ் ரீநேம்ட் ஆஸ். இவ்வளோ பெரிய பேரெலாம் வச்சு உங்களுக்கு கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பேரை மாற்றிட்டாங்க. WCU வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன் சின்னதாக மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷனாக ப்ரொடெக்ட் பண்ணுறது ஆஃப் நேச்சர் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இது நல்ல பேராக தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன் உலகை பாதுகாக்கும் மையம் அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. மார்கஸ் சுவிட்சர்லாண்டில் வந்துட்டு இந்த பேரை வச்சுருக்காங்க. இந்த பேர் அந்த மார்கஸ் சுவிட்சர்லாண்டுக்கு வைக்கலை, அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த சுகாதார அமைப்புக்கு, சுற்றுச்சூழல் சுகாதார அமைப்புக்கு வச்ச பேர். அப்புறம் அது வந்துட்டு எங்கே இதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இந்த பேர் வச்சு அப்புறம் இந்த ஊரில் தான் வந்துட்டு இந்த ரெட் டேட்டா புக்கை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதாவது த கான்செப்ட் ஆஃப் ரெட் லிஸ்ட் வாஸ் மோட்டட் இன் 1963. உங்களோட விருப்பம், உங்கள் தாத்தா பிறந்தநாள் இதுவாக, உங்கள் பாட்டியின் பிறந்தநாள் இதாக ஏதாச்சும் ஒரு இதாக வச்சு இந்த 1963 நாள் வச்சு எழுத முடியும்னா எழுதிக்கிங்க. ரைட்டு. வாட் இஸ் இன்சிட்டு அவுட் எக்ஸிட்டு? இது ஒரு மேஜர் கொஷின் 2023 இது கூட கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸாமில் அடிக்கடி இதை வேறு பார்ப்போம். எத்தனை கொஷின் இருக்குது? 1 2 3 ஒன் ஷார்ட்டில் எடுத்துடலான்னு பார்த்தா அதனால போயிட்டே இருக்குது. மை காட், அடிஷ்னல் கொஷின் தானே. என்ன 2 இருக்குது, 26 ஓகே 23 ஏங்க 3 கொஷின். ஐயோ 23. அப்போது இது ஏதோ மாறி பிரிண்ட் ஆகிருக்கு போல். சரி, ஓகே. அப்போ பார்த்தா 15னா சரி. அப்போ இதுக்கு 2வது பாட்டு கண்டிப்பாக வரப்படும். இந்த இன்சிட்டு அவுட் சீட்டோடு முடிச்சுக்கலாம். ஸோ இன்சிட்டு கன்சர்வேஷன், அவுட் சீட்டு கன்சர்வேஷன்னா முதல்ல என்னங்க? கன்சர்வேஷன்னா என்னன்னு தெரியாதவங்க யாருமே இல்லைங்க. பிளான்ட் கன்சர்வேஷன், அனிமல் கன்சர்வேஷன், அந்த மாதிரி கன்சர்வேஷன்னா என்னன்னு தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் த ஆன்சைட்டு ஐயா என்னன்னு தெரியலையே, வாய் எனக்கு ரொம்ப குளருது. இட் இஸ் ஆன்சைட் கன்சர்வேஷன் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் இன் நேச்சுரல் பாப்புலேஷன் அண்ட் பிளான்ட் ஆர் அனிமல் ஸ்பீஷஸ். ஆன்சைட்னா
ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஆன் சைட்டுக்கே அந்த சைட்டுக்கே போய் இப்போது ஒரு செடி இந்த இடத்துல வளருது, ஒரு டைப் ஆஃப் காண்டாமிருகம் ஒரு காட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த காட்டுக்கே நேராக போய் அந்த காட்டை சுற்றி வேலையை கட்டி அந்த காண்டாமிருகத்தை பாதுகாக்கிறது, இல்லை அந்த செடியை பாதுகாக்கிறது. இதுதான் ஆன்சைட் டு அந்த இடத்துக்கே போய் இட் இஸ் த ஆன்சைட் கன்சர்வேஷன் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்ஸ். அந்த அந்த ஜீன் உள்ள ரிசோர்ஸை இன் நேச்சுரல் பாப்புலேஷன் ஆர் நேச்சுரல் பாப்புலேஷன் பிளான்ட் ஆஃப் அனிமல் ஸ்பீஷஸ், அந்த இடத்துக்கே போய் அதை பாதுகாக்கிறது தான் நமக்கு இன்சிட்டு. இப்போ எக்ஸிட்டுன்னா திஸ் கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜி விச் இன்வால்வ்ஸ் இன் த பிளேசிங் ஆஃப் threatened animals and plants in a species in specific கேர் லொக்கேஷன் ஃபார் தேர் ப்ரொடெக்ஷன். அதாவது ஒரு காண்டாமிருகத்தை ஒரு இடத்துல வந்து தூக்கிட்டு வந்துவிட்டு நம்ம வண்டலூர் ஜூவில் வச்சு பார்த்துக்கிற மாதிரி தான் இந்த கான்செப்ட்டு. ஸோ உங்களுக்கு தெளிவாக படிக்கிற பாருங்க. இட் இஸ் எ கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜி விச் இன்வால்வ்ஸ் பிளேசிங் ஆஃப் threatened animalsனால் தூக்கிட்டு வர அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் கேர் லொக்கேஷன் ஃபார் தேர் ப்ரொடெக்ஷன். ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு கேர் பண்ணுற லொக்கேஷனில் இப்போ வாத்து ஒரு அரிய வகை வாத்து முட்டையிடும் வாத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கிட்டு வந்துடுறோம். அதை இடத்த வச்சு பாதுகாத்தா தங்க முட்டையாக போடுறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம எடுத்து வந்து நம்ம அந்த நமக்கு அதுக்குரிய ப்ரொடெக்டட் பிளேஸில் வச்சு வளர்க்குறது. இந்த மோஸ்ட்லி என்ன மாதிரி அனிமல்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணுவாங்கன்னா, இந்த உலகத்திலேயே 5 உயிரினங்கள் மட்டுமே உள்ளது, இது ஒரே ஒரு உயிரினம் தான் இருக்குது, அந்த மாதிரி 2 உயிரினங்கள் ஒரு உயிரினத்தை வச்சு நம்மளுக்கு புரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி இதுதான் நம்ம மோஸ்ட்லி தூக்கிட்டு வந்து வளர்ப்போம். இப்போ டைகர்லாம் இருக்குது, அழிஞ்சிட்டு தான் வருது, அதுக்குன்னு மொத்த டைகரையும் தூக்கிட்டு வந்து வண்டலூர் ஜூவில் போட முடியும்? அதோட இடத்துக்கே போயிட்டு அது யாரும் வேட்டையாடாத மாதிரி பார்த்துக்குறாங்கல்ல. ஸோ அதுதான் கடுமையான சட்டங்கள் கொண்டு வருது. பேசியே நேரம் ஓட்டிடும் போலியே. 11 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் அண்ட் என்டேஞ்சரஸ் பிளான்ட் ஆர் அனிமல் ஸ்பீஷஸ் இன் நேச்சுரல் ஹேபிடேட் எய்தர் பை ப்ரொடெக்டிங் ஆர் ரீஸ்டோரிங் த ஹேபிடேட் தெம்செல்ஃப் ஆர் பை டிஃபைனிங் த ஸ்பீஷஸ் ஃப்ரம் ப்ரிடேட்டர்ஸ். அதாவது இந்த ப்ராசஸ் வந்துட்டு ப்ரொடெக்டிங் அண்ட் என்டேஞ்சரஸ் பிளான்ட், அதை சொல்ல என்டேஞ்சரஸ் பிளான்ட் ஆர் அனிமல் ஸ்பீஷஸ் இன் இட்ஸ் நேச்சுரல் ஹேபிடேட், அது ஒரு நேச்சுரல் ஹேபிடேட்லேயே அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு எய்தர் ப்ரொடெக்டிங் ஆர் ரீஸ்டோரிங் த ஹேபிடேட் இட் செல்ஃப், அதை ஒன்றும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அது ரீஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ரீஸ்டோர்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஸோ அது வந்துட்டு ரீப்ரொடெக்ட் பண்ண வைக்கிறது. ஸோ அதெல்லாம் டிஃபெண்டிங் த ஸ்பீஷஸ் ஃப்ரம் ப்ரிடேட்டர். அந்த இப்போ ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளி வந்துட்டு பள்ளி சொல்ல முடியாது. ஸோ ப்ரிடேட்டர்ன்றது நமக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ புலி இருக்குது, இல்லைன்னா ஒரு ஆஸ்ட்ரிச்சஸ்லாம், ஒரு டைப் ஆஃப் ஆஸ்ட்ரிச்சஸ்லாம் என்டேஞ்சர் ஸ்பீஷஸ் ஆகுதுன்னா அது புலிக்கிட்ட இருந்து பாதுகாக்கிறது, அதுக்குரிய சில ஆட்களை நியமிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒன்று அது ரீப்ரொடக்ஷனுக்கு நம்மளால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன தடயங்கள் இருக்குது இந்த மாதிரின்னா அதை இடத்த க்ளீன் பண்ணுறது. ஸோ சில விஷயங்கள் முடிஞ்சால் அது பண்ணுறது. ஸோ அது ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அதுக்கு கேர் பண்ணுறது அந்த அனிமல்ஸை. ஸோ அதெல்லாம் இட் ஹெல்ப்ஸ் இன், இப்போ எக்ஸைட்டோ பார்ப்போம், இட் ஹெல்ப்ஸ் இன் ரெக்கவரி பாப்புலேஷன் ஆர் ப்ரிவென்டிங் தேர் எக்ஸ்டிங்ஷன் அண்டர் stimulated condition that closely resemble to their natural habitat. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, recover population or preventing their extension under stimulated condition. அதாவது ஃபஸ்ட்டு அதை பாப்புலேஷனே ரெக்கவர் பண்ணுறது, இல்லைன்னா வந்துட்டு அது அழிஞ்சு போகாமல் தடுக்கிறது. 1 or 2 தான் இருக்குது அப்படின்னா பாப்புலேஷன் முதல்ல ஒரு 5-6 குட்டி போட வைக்கணும். ஸோ பாப்புலேஷன் ரெக்கவர் பண்ணுறது, இல்லை அது அழிஞ்சு போகாமல் எப்படியாவது தடுக்கிறது. அது வந்துட்டு எங்கே பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரியான காட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு இடம். இப்போ லயன் சஃபாரியில் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த மாதிரியே ஒரு இடத்துல இப்போ வந்துட்டு நேஷ்னல் பார்க்கு, ரிசர்வ், பயோஸ்பியர் ரிசர்வ், வைல்டு ஃபாரஸ்ட்டு, இந்த sanctuaries from in situ conservation strategies, zoological park, botanical garden and common ex situ இது. ஸோ வந்துட்டு எப்போவுமே இதில் தான் வைப்பாங்க. ஸோ பேசியே கழுத்து எடுத்துட்டேன். ஸோ வாட் ஆர் எண்டமிக் ஸ்பீஷஸ், என்டேஞ்சர் ஸ்பீஷஸ்னால் என்னன்றது பார்ப்போம். இதே ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ? சரி, ஓகே, தேங்க்யூ. எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோங்க பார்க்கணும். மன ஆறுதலுக்கு 1 2 3 4 5 6 கொஸ்டின்கே. சரி, ஓகே, பார்ட் 2 சந்திப்போம். கரெக்டாக.